கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல இந்த கூட்டம் எப்படி இருந்ததா பார்த்தீங்க? மற்ற கட்சி கூட்டங்கள்லாம் நீங்க எப்படியோ டிவில இல்ல நேர்ல கூட பார்த்துருக்கோம். அதுக்கு இதுக்கு என்ன மாற்றத்தை? இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2 மீட்டிங்கும் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு மீட்டிங் தான் ஏடிஎம்கே பார்த்துருக்கேன், ஒரே ஒரு மீட்டிங் தான் டிஎம்கே. ஏன்னா வச்சுக்கோங்க, இதில் வந்து அவனை அசிசமாக திட்டுவாங்க, இந்த மீட்டிங்ல அம்மாவை அசிசமாக திட்டுவாங்க. இதை பார்த்துட்டு நான் மீட்டிங் பார்க்கறதை நிறுத்திட்டேன். நான் முதல்ல ஃபுல்லா மீட்டிங் பார்க்கறது அண்ணனோட மீட்டிங் தான். இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்கள் கலைஞர்கள் யாருதே பார்த்ததே கிடையாது. இவங்க கிட்ட நடக்கிறது ஒருத்தர் அசிசமா பேசிப்பாங்க. கருத்தியல்னா அவர் மட்டும்தான் கருத்தியலா பேசுறாரு. மண்ணுக்கு மக்களுக்கு எல்லாத்தையும் பேசுறது அண்ணன் மட்டும்தான், வேற யாரும் பேசுறது இல்லை. அதனால ரொம்ப பிடிக்கும். நான் 8 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரோட ஒரு மீட்டிங் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நான் டெய்லியுமே கத்துக்கிறேன். ஒரு விஷயமும் நான் அவர்கிட்ட அவர் டெய்லி கொடுக்குற மீட்டிங் வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயத்த அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டு நிற்பாங்க. அதுக்கு தீர்வு அவர் சொல்லுவாரு. அப்போ வந்து நான் டெய்லி அப்டேட்டடா இருக்கேன். என்ன நடக்குது என்ன இதெல்லாம் எனக்கு அப்படியே அப்டேட் ஆகுது. நான் யார் என்ன கேட்டாலும் சொல்லுவேன். இப்படிலாம் இந்த நாட்டுல இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நம்ம வந்து இதை சரி பண்ணலாம், இப்படி மாத்தலாம். அப்படியே அவரை என்ன சொல்றது, அப்படியே சொல்லி அடிப்பாரு அவரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கவுண்டர் கொடுக்கறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு இல்லப்பா. இல்ல, விஜய் எனக்கு பிடிக்காது. அது உண்மையிலே நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது. பொண்ணு விஜய் ரசிக்கிறேன். அவங்களுக்கு நான் உட்காந்து என்ன சொல்றது, நான் எப்பவுமே இந்த நடிகர்லாம் எனக்கு பிடிக்காது. எந்த படம் நல்ல படமா இருந்தா பார்ப்பேன். அது சைனீஸ் படமா இருந்தாலும் ஸ்பெயின் படமா இருந்தாலும் சரி, எல்லா படமும் பார்ப்பேன். அது லெஜெண்ட்லாம் இருக்கிறாங்க. அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். என் வீட்டுல ஒரு விஜய் இருக்காங்க. அவங்க ஆனா அவங்களுக்கு அண்ணன் பேச்சுலாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க, நடிகர் வேற அரசியல் வேற, தலைவர் வேற அரசியல் வேற அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லா நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதனால அவங்க ஃப்ரெண்டுகளுக்கும் அவங்க சொல்றாங்க, அது பார்க்காதீங்க, அது சினிமாவோட நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி. என் ஹஸ்பண்ட் வந்து மலையாளி. அவங்க ஊர்ல கழுதை ஊத்துறாங்க. ஏன்பா நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு நடிகரை போய் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க நடிகர் விஜய் ஃபேனாவே இருந்தா கூட அங்க போய் விஜய் நின்னா கண்டிப்பா டெபாசிட் வாங்க முடியாது. அவங்க கிளியரா இருக்காங்க. நடிகர் நாங்க எல்லாரும் போன் பண்ணி சொல்லுவாங்க, எப்படி உங்க ஊர்ல வந்து இது பண்றீங்க, நடிகர் வந்து எப்படி நிக்கிறாரு, அவருக்கு எப்படி நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இளைஞர்களின் ஒற்றை நம்பிக்கை யாருன்னு பாக்குறீங்க? அண்ணன் சீமான் தான். நானே நினைச்சேன் எல்லாரும் அப்படி ஒரு பொருளை கிளப்புறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டாங்க. இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இளைஞர்கள் தான். நான் அண்ணன் பிறந்த நாளுக்கு போயிருந்தா ஃபுல்லா இளைஞர்கள் தான். அப்பயே வந்து தெரிஞ்சிச்சு, சும்மா இதை அடிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. கருத்தாமிக்க நல்ல அறிவுள்ள மக்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. முதல்ல இந்த மாநாடு வந்து எனக்கு வந்து புரிஞ்சது என்னன்னா, மாநாட்டுல மக்கள் வந்து நாங்க சொல்லுவோம், மக்கள் வந்து காசு கொடுத்தா எல்லாம் மாறிடுறாங்க, ஏமாத்துறேன் அப்படிலாம் சொல்லுவோம். மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா அண்ணன் சொல்லுவார், மக்கள் வந்து அறிவானவங்க அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த மாநாட்டுல. அம்மா வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு மாநாட்டுக்கு போச்சுன்னா அதிமுக அங்க புடவை கொடுப்பாங்க, பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க ஒண்ணுமே கொடுக்கலையே. அது அப்படியே பழகிட்டாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதை பழகிட்டாங்க. ஆனாலும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அது வாங்கிட்டாங்க, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓட்டு வந்து அண்ணனுக்கு தான் போடுவோம். டிஎம்கே வந்து ஒரு 1000 ரூபாய் போது ஏடிஎம்கே 2000 ரூபான்ட்டாங்க. இப்ப அவர் 5000 உடனே இவங்க 10,000 கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இந்த கருத்தியெல்லாம் இருக்க ஒரு கட்சி நாம் தமிழர் வென்று வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா போயிருக்கு. இப்ப மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. இவங்க காசு கொடுக்குறாங்கன்னா அது ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க, நம்ம மேல இது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா புரியுது. நம்ம மேல ஒரு பாசத்தினால கொடுக்கல, நம்ம ஏமாத்துதான் கொடுக்குறாங்கன்னு இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. அதுல இருக்கிறாங்க கொஞ்சம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம புரிய வைக்கணும். மற்றபடி ஒரு 70% வந்து நான் பாக்குறவங்க எல்லாம் இதுதான் சொல்றாங்க, இவங்க ஓட்டுக்காக கொடுத்தாங்க, போட்ட அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஓட்டுக்கு இப்பயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. உங்க சுற்றி இருக்கவங்க எல்லாம் நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்காங்களா இல்ல வேற கட்சியில பயணிக்கிறவங்களா இருக்காங்களா? அவங்க கிட்ட என் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 99% வந்து நாம் தமிழ் தான். ஒரே ஒருத்தர் தான் பாவம். அவரும் வந்து சொல்லுவாரு, ஓகே அண்ணன் பேசலாம் கரெக்டா தான் இருக்கு, இதனால அவங்க அண்ணனோ யாரோ இந்த கட்சியில இருக்காரு, டிஎம்கேல இருக்காரு, அதனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மத்த எல்லாருமே நாங்க மாத்திட்டோம். என்ன சொல்லி நீங்க அவங்களுக்கு வந்து மாத்திருந்தீங்க? எந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க மக்கள்? இலகுவா எல்லாரும் நாங்க யூடியூப் ஷேர் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். அதுலயும் நிறைய பேர் புரியுது. அது இல்லாம வந்து இந்த காசுக்காக ஓட்டு போடாதீங்க அது சொல்லுவோம்.
ஆமா புது மக்களுக்காக பேசுறது அண்ணன் மட்டும்தான். அதை நல்லா மத்த கட்சியில இருந்து அவங்களுக்கு டிஃபர் பண்ண தெரியுது. இந்த கட்சி வேற, இந்த கட்சிங்களா ஏமாத்துது. அண்ணன் வந்து உண்மையை பேசுறாரு, நேர்மையா பேசுறாரு, நேர்மையா இருக்காரு, யாரு கூடவும் அவர் கூட்டணி சேரல, இதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. அதனால அவங்க எல்லாருமே இப்போ ஆபீஸ்ல மட்டும் இல்ல, பக்கத்துல சரௌண்டிங் எல்லாமே நாம் தமிழர் கட்சி தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லார்ட்டையும் பேசிட்டேன். அம்மாவே மாத்திட்டேன். அம்மா வந்து எங்க அப்பா வந்து ஏடிஎம்கேவோட எங்க தொகுதி பொருளாளர் ஏடிஎம்கேல. அவர் பொண்ணு நானு. நீங்க நம்பவே மாட்டீங்க, என் காது குத்துல இருந்து என் கல்யாணம் வரைக்கும் எனக்கு பண்ணி வச்சது வந்து துரைசாமி அண்ணன், சைத துரைசாமி. ஆமா, அப்படி இருந்த நானே மாறிட்டேன். சொன்னேன் அம்மா அப்பா எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அன்னைக்கு எப்படி வந்து நீங்க வந்து நம்புறீங்க, நம்ம அம்மா அம்மா நம்ம வந்து இருந்தோம் யார ஜெயலலிதாவை. அவங்க மேல மக்கள் வந்து அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க, அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களோட அந்த நம்பிக்கை அவங்க காப்பாத்தல. அவங்க வந்து எவ்வளவு ஏமாத்திருக்காங்க, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க எல்லாம் நாங்க எடுத்து சொன்னோம். சொன்ன உடனே என் குடும்பமே மாறிடுச்சு. பரம்பரை ஏடிஎம்கே குடும்பத்தை நாங்க மாத்திட்டோம். நாம் தமிழரா மாத்தி எல்லாருமே இப்ப அந்த மாதிரியே பேசுவாங்க. நன்றி. நன்றி.